குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம யூகேரியாட்டிக் செல்லை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரோகேரியாட்டிக் செல்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். செல்லினுடைய இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ரைட், ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட்? ஸோ செல்லில் ஏன் நம்ம வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபெண்டிங் அப்பான் த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் இன்டர்னல் ஆர்கனல்ஸை பேஸ் பண்ணி நாம் செல்லை 2 டைப்ஸாக சொல்லியிருந்தோம். ஒன்று ப்ரோகேரியாட்டிக் அண்டு யூகேரியாட்டிக் அப்படின்னு. இதில் ப்ரோகேரியாட்டிக்னா ப்ரோ மீன்ஸ் உங்களுக்கு ப்ரிமிட்டிவ்னு சொன்னோம், கேரியாட்டிக்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் ஆஃப் த ஆர்கானிசத்தை நாம் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரோகேரியாட்டிக் செல்னு சொன்னோம். அந்த செல்களை கொண்டதை ப்ரோகேரியாட்டிக் செல்னு நம்ம சொல்லணும். ரைட்டு, அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா யூகேரியாட்டிக் செல் அப்படின்னா என்ன? ஸோ யூ மீன்ஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். யூ மீன்ஸ் ட்ரூ அண்ட் கேரியாட்டிக் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஸோ இப்போ ட்ரூ நியூக்ளியஸ் செல்லை நம்ம யூகேரியாட்டிக் செல் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்கே பார்க்கலாம் சார் அப்படின்னா, the eukaryotic cell, all the living organisms, the found in or occurs all the living organisms except bacteria and virus. இவங்களை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே ஆல் லிவிங் ஆர்கானிசம், காமனாக எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இருக்கக்கூடியது ஹியூமன் பீயிங்கு யூகேரியாட்டிக் தான், அனிமலில் யூகேரியாட்டிக் செல் தான், பிளான்ட்டு யூகேரியாட்டிக் செல் தான். ரைட், இந்த யூகேரியாட்டிக் செல்லில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக இருப்பாங்க. the based அதாவது யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் பேஸ்டு ஆன் த செல்லை நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டைப்ஸாக சொல்லலாம். டிபெண்டிங் அப்பான் த செல்லை பேஸ் பண்ணி ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்லு ஒரே ஒரு செல்லிருந்து ஈவன் உங்களுக்கு சிங்கிள் செல் ஆர்கானிசம் டு மல்டி செல் ஆர்கானிசம் வரைக்கும் நம்ம இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். இதில் யூகேரியாட்டிக் செல்லினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரல் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரைட்டு, அப்போ யூகேரியாட்டிக் செல் அப்படிங்கிறது மெயினாக நம்ம என்னென்னு சொன்னேன், சிம்பிளாக சொல்லும்போது யூ மீன்ஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ட்ரூன்னு சொன்னேன். கேரியாட்டிக் ஆர் கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ். அப்போ உண்மையான உட்கருகளை கொண்ட ஒரு செல்லை நம்ம யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்டு அப்போ அதுதான் நம்ம இதை பார்த்திங்கன்னா அதனுடைய செல்லில் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னா, தே ஹாவ் வெல் ஆர்கனைஸ்டு மெம்பரைன், பவுண்டட் நியூக்ளியஸ் அண்ட் இன்டர்னல் ஆர்கனல்ஸ். அப்போ மெம்பரைன், பவுண்டட் நியூக்ளியஸ் அண்டு இன்டர்னல் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய செல்லு நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெம்பரைன்ஸ் கிவ்ஸ் கிளியர் கம்பார்ட்மெண்டலைசேஷன். அப்போ இதனுடைய சைட்டோபிளாசத்தில் கிளியர் கம்பார்ட்மெண்டலைசேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சைட்டோபிளாசம், பிளாஸ்மா மெம்பரைனு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டு, இந்த மாதிரி நியூக்ளியஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஜோனாக உங்களுக்கு கிளியர் கம்பார்ட்மெண்ட் ஜோனாக இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அண்ட் தே ஹேவ் காம்ப்ளெக்ஸ் லொக்கோமெட்ரி, அதாவது இது சம் அதர் இன்டர்னல் ஆர்கனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைட்டோ ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குன்னா இதில் லொக்கோமெட்ரியால் மூவபுளாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் மூவபிள் லொக்கோமெட்ரியை நம்ம பார்க்க முடியும் அந்த செல்லில், ஒரு லிவிங் செல்லில். அதே சமயத்தில் சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்கலாம். அது சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் சைட்டோபிளாசத்துக்கு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸினுடைய ஸ்ட்ரக்சரல் வியூவை நாம் என்னென்னு சொல்லுவோம், சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு சைட்டோசோல் லேயரில் இருக்கும். இந்த கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் லேயர்ஸ், அது வாட்டரு, மினரல்ஸு கூட சேர்ந்து சம் கெமிக்கல் காம்போசிஷன், ப்ரோட்டீனு, லிப்பிடு இதெல்லாம் கலந்த ஒரு கலவையை நம்ம அந்த சைட்டோ ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸில் சம் அதர் இன்டர்னல் ஆர்கனல்ஸை பவுண்டட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம இந்த யூகேரியாட்டிக் செல்லில் பார்க்கலாம். அண்ட் ஜெனட்டிக்கல் மெட்டீரியலில் மோஸ்ட்லி யூகேரியாட்டிக் செல்லில் எப்படி இருக்கும்னா ஆர்கனைஸ்டு இன்ட்டு ஒரு குரோமோசோமாக நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? ரைட், இந்த
அப்போ த்ரெட் லைக்டு குரோமோசோம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். குரோமாட்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூக்ளியஸ்க்கு உள்ளுக்குள்ளார வந்து இருக்கும். ரைட். அது ஒரு அந்த குரோமோசோம்னுடைய நம்பர்ஸ் வந்து இந்த ஆர்கானிசம் டு ஆர்கானிசம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸை நம்ம பார்க்க முடியும். ரைட். அதுக்கு அடுத்தபடியாக இந்த செல்லினுடைய இன்டர்னல் ஆர்கனல்ஸில் எந்தெந்த மாதிரியான இன்டர்னல் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசன்ட் இன் யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பிளான்ட் செல்லில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து யாரெல்லாம் வந்து இருப்பாங்க. வெல் அதாவது செல் மெம்பரைன் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து செல் மெம்பரைன் அண்ட் செல் வால், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ், ரைபோசோம்ஸு, சைட்டோஸ்கெலிட்டனு, ஃப்ளஜெல்லா ஆர்சிலியா அண்டு சென்ட்ரோசோமு, அண்டு சென்ட்ரியோலு, நியூக்ளியஸு, மைக்ரோபாடிஸு, இது எல்லாமே யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து காமனாக இருப்பாங்க. ரைட். இதை தாண்டி உங்களுக்கு வந்து பிளான்ட் செல்லாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து மெயினாக வந்து யார் இருப்பாங்க, உங்களுக்கு குளோரோபிளாஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா? குளோரோபிளாஸ்ட் இருப்பாங்க. அதே அனிமல் செல்லாக இருந்ததுன்னா அங்கே சென்ட்ரியோலேருந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செல்களுக்கு இடையில் வந்து ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் ஆர்கனல்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூ வந்து பிளான்ட் செல்லில் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு, இது நியூக்ளியஸு அண்ட் இது வேக்யூல்ஸு அண்ட் மைக்ரோ டியூப் இது. அண்ட் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இல்லையா? குளோரோபிளாஸ்ட் இதெல்லாமே நம்ம மெயினாக பார்க்குறோம். இதெல்லாமே எல்லா இன்டர்னல் ஆர்கனல்ஸும் எங்கே வந்து உங்களுக்கு பவுண்டட் ஆகிருக்குன்னா சைட்டோபிளாசம் ரீஜியனில் வந்து பவுண்டடாக இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக இன்டர்னல் ஆர்கனல்ஸில் இதே வந்து உங்களுக்கு அனிமல் செல்லாக இருந்தாலும் அதே மாதிரியே வந்து என்னென்னவெல்லாம் இருக்கும் அதே கேட்டகரியில் இதுவும் அனிமல் செல்லையும் அதே மாதிரியே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா செல் மெம்பரைன், செல்வால் அனிமல் செல்லில் செல்வால் ஆப்சண்ட்டு. பட் நமக்கு ஸ்ட்ரக்சரல் வியூவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்ட்ரக்சரல் வியூவில் வந்து என்ன பண்ணுறாங்க, காமனாக இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனல்ஸ் கொடுத்துட்டாங்க. அங்கே செல்வாலுக்கு பதிலாக செல் மெம்பரைன் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செல் மெம்பரைன் இஸ் நத்திங் பட் பிளாஸ்மா மெம்பரைன். அதுக்கு இன்னொரு பேர், செல் மெம்பரைனுக்கு வேறு பேர் என்ன, பிளாஸ்மா மெம்பரைன் நம்ம சொல்லுவோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று ரஃப்பு, இன்னொன்று ஸ்மூத்து. இந்த ரைபோசோம்ஸ் ப்ரெசண்ட்னா அதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். ரைபோசோம்ஸ் ஆப்சண்ட்னா அதை வந்து நாம் என்னென்னு சொல்லுவோம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எண்டோ மெம்பரைன் சிஸ்டம்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் இன்க்ளூடட் இன் கோல்கை அப்பரட்டஸு அண்ட் லைசோசோம் அண்ட் வேக்யூல்ஸ். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை அப்பரட்டஸு, லைசோசோமு, வேக்யூல்ஸு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு அமைப்பை நம்ம என்ன சொல்லுவோம், எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது. அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்மிட்ஸு, ரைபோசோம்ஸு, ஸ்கெலிட்டன் சிஸ்டம், ஃப்ளஜெல்லா, சென்ட்ரோசோமு, சென்ட்ரியோலு, நியூக்ளியஸு, மைக்ரோபாடிஸ் இது எல்லாமே பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்ஸுக்கும் காமனான ஒரு பார்ட்ஸு, கேரக்டர்ஸு. ரைட். அடுத்தது இதனுடைய கேரக்டர் வியூவில் நம்ம வந்து செல் மெம்பரைன்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போனோம், ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்க்க இந்த செல் மெம்பரைன் அப்படிங்கிறது என்ன மெயினாக. இப்போ செல் மெம்பரைன்ங்கிறது இட் இஸ் ஏ கெமிக்கலைஸ்டு காம்பவுண்ட். இந்த செல் மெம்பரைன் கம்போஸ்டு பை மெயினாக வந்து எதனால் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்பிட் பை லேயரு அண்ட் ப்ரோட்டீனு அண்ட் கார்போஹைட்ரேட் இது 3 சேர்ந்தது தான் செல் மெம்பரைன் இல்லையா? ரைட். அண்டு இது வந்து லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த லிப்போ ப்ரோட்டீனில் என்னென்ன அதே சமயத்தில் இதனுடைய அவுட்டர் லேயரில் யார் இருப்பாங்கன்னா பாஸ்போ கிளிசரைடும், அதே போல் இன்னர் லேயரில் வந்து யார் இருப்பாங்கன்னா ஹைட்ரோபோயிக் டைல்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ரைட்டு. இதில் இந்த பிளாஸ்மா மெம்பரைனில் உங்களுக்கு வந்து பை லேயர், அதாவது 2 லேயர் இருக்கும். மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர், பை லேயர் இருக்கும்.
அந்த பைலேயர் அது வந்து எதனால் உருவாக்கினா லிப்போ ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ்னால் உருவாகிருக்கும். ரைட். இந்த லிப்போ ப்ரோட்டீன் மாலிகூல்ஸில் உங்களுக்கு இதில் நல்லா இந்த பிக்சரில் நல்லாவே தெரியும். இதில் வந்து இன்டகிரேட்டட் ரைட். இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா செல் மெம்பரைன் ஆர் ஆல்சோ கால்டு பிளாஸ்மா மெம்பரைன்னு சொல்கிறோம். இந்த பிளாஸ்மா மெம்பரைனில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரேஷியோ ஆஃப் ப்ரோட்டீன் அண்டு லிப்பிட்ஸ். அப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமானா டிஃப்ரெண்ட் அதாவது வேரியஸ் இன் டிஃப்ரெண்ட் செல்ஸ். ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான பர்சன்டேஜில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த செல் மெம்பரைனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் காம்போனண்ட்டும் லிப்பின் காம்போனண்ட்டும். எஸ்பெஷலி வந்து ஹியூமனுடைய ரைபோசோம்ஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிசி செல்லில் உங்களுக்கு வந்து மெம்பரைனில் செல் மெம்பரைனில் இருக்கக்கூடியது ப்ரோட்டீன் 52%, லிப்பிட் வந்து 40% இருப்பாங்க. மோரார்லெஸ் சிமிலர். அதே போல் தான் பிளான்ட் செல்லில் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு 70+30 சம்திங் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்டு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷனை வச்சு நம்ம வந்து அதனுடைய 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று இன்டக்ரல் ப்ரோட்டீனு, இன்னொன்று பெரிபெரல் ப்ரோட்டீன். இன்டக்ரல் ப்ரோட்டீனுங்கிறது இன்னர் சைடில் இருக்கக்கூடியது. இந்த டோட்டலாக வந்து பெரிபெரலாக பார்ஷியலி ஆர் டோட்டலி பரீடு இன் மெம்பரைன். உள்ளுக்குள்ளார இருக்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டக்ரல் ப்ரோட்டீன் சொல்லுவோம். அவுட்டர் லேயரில் இருக்கிறது இந்த லைன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் மெம்பரைன், அவுட்டர் லேயரில் இருக்கிறத நம்ம பெரிபெரல். ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா இது வந்து உள்ளாரையும் இது வந்து அவுட்டர்லேயும் இருக்கும். ஓகேவா? இது வந்து அவுட்ரு, இது இன்னரு. ஸோ இப்படி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அவுட்டரை வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம பெரிபெரல் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அதே வந்து இது இன்டக்ரல்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்டு. அண்ட் செல் மெம்பரைனை வந்து இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் செல் மெம்பரைன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா சிங்கர் அண்டு நிக்கோல்சன் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைனுடைய ஃப்ளூயிடை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இன் 1972 வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் ஃப்ளூயிடு நேச்சர் ஆஃப் லிப்பிட் அண்டு ப்ரோட்டீன் மாலிகூல்ஸை வந்து யார் முதல்ல வந்து சொல்கிறாங்கன்னா ஓவரால் பைலேயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து சிங்கர் அண்டு நிக்கோல்சன் தான். ரைட். இதனுடைய மெயினாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எபிலிட்டி டு மூவ் வித்தின் த மெம்பரைன் இஸ் மெஷர்டு ஆஸ் ஃப்ளூயிடிட்டி. ஸோ இதனுடைய இதை மெஷர் பண்ணி பார்த்தம்போது அதனுடைய எக்ஸ்டென்ஷனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வந்து அதில் இருக்கக்கூடிய கிளைக்கோ ப்ரோட்டீன்னு அண்டு கிளைக்கோ லிப்பிட்ஸு ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன எந்த லேயரில் இன்னர் லேயர் அண்ட் அவுட்டர் லேயரில் வந்து யார் இருக்கிறாங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இன்டர் லேயரும் அண்டு பெரிபெரல் லேயரும் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை வந்து இந்த மெம்பரைனை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண அந்த இதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறோம் நம்ம ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ரைட். அதனுடைய ஃபங்க்ஷனு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸு மெயினாக வந்து ப்ரோட்டீன் கேனல்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த மாலிகூல்ஸை வந்து எப்படி ஒரு மாலிகூல்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் செல் மெம்பரைனுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு வந்து கேரி ஆகுது அப்படின்னா இப்போ ப்ரோட்டீன் இப்படி கேரி ஆகும்போது கேரி ஆச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கேருந்து கேரி ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கேருந்து கேரி ஆகும்போது இதில் வந்து கேரியர் ப்ரோட்டீன் அதாவது உள்ளே வந்து என்ன பண்ணும் தேவையாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ணுது. ப்ரோட்டீன் வந்து உள்ளே அலோவ் பண்ணும். அதே தேவையில்லாதது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் தள்ளி விட்டுரும். ஸோ அதனால தான் செல் மெம்பரைனை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து செமி பெர்மியபிள் மெம்பரைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ வெளி ஸ்பேஸில் இருக்கிறத எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸுன்னும் ஃபுட்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே தள்ளுற அந்த ரீஜியனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இன்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரோட்டீன் உள்ளார வந்து கேரி பண்ணிக்கிச்சுன்னா அதை கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். அதுக்கு அடுத்தது அண்ட்
டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று பேசிவ் அண்டு ஆக்டிவ் அப்படின்னு. ஸோ பேசிவ் அண்டு ஆக்டிவ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, மெயினாக வந்து ஃபுட்டு வந்து இந்த ஆஸ்மாசிஸ் டிஃப்யூஷன் டைப்பில் வந்து என்ன பண்ணும், பேசிவ் அண்டு ஆக்டிவ் டைப்பில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது ஃபுட் மெட்டீரியலில் வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்கு எனர்ஜி வந்து என்ன பண்ணுது, கன்சியூம் பண்ணிக்குதா கன்சியூம் பண்ணலையா அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபுட்டு இந்த 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ரைட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எனர்ஜி கன்சியூம் பண்ணிக்கும். பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னால் எனர்ஜியை கன்சியூம் பண்ணாமல் உள்ளே தள்ளும். இவ்வளோ தான் இதனுடைய மேட்ரு. ரைட். அதுக்கு அடுத்தது செல் மெம்பரைனுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பேசிவாக இருந்தது அப்படின்னா பாருங்களேன், எனர்ஜி வந்து ஏடிபி இங்கே வந்து என்ன ஆகல, ஈஸியாக வந்து ஃபுட் மாலிகூல்ஸு உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகாமல் ஈஸியாக வந்து உள்ளார வந்துடுது. இந்த வெரி ஸ்மாலஸ்ட் மாலிகூல்ஸாக இருக்கும், வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்லாம் இன்னர் சைடுக்கு கொண்டு போகும்போது. அதே வந்து ஆக்டிவ் அப்படிங்கும்போது வெரி லார்ஜ் சைஸ் ஆஃப் ஃபுட் மாலிகூல்ஸாக இருக்குது. ஸோ அந்த லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஃபுட் மாலிகூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இதை வந்து ஸ்மால் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபுட் மாலிகூல்ஸ் எல்லாம் இன்னர் சைடில் செய்யுது. ஸோ அதுக்கு இங்கே இருந்து ப்ரோட்டீன் அண்டு லிப்பிட் இந்த லேயரில் இருக்கக்கூடிய ஏடிபியை வந்து என்ன பண்ணுதுன்னா கன்சியூம் பண்ணி இதை உடச்சி உள்ளுக்குள்ளார எடுத்துக்காங்க. ஸோ அதனால் இந்த சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா பேசிவ் அண்டு ஆக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து செல் வால். செல் வால் அப்படிங்கிறது யார், இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த செல் அப்படின்னு தெரியும். அண்ட் நான் லிவிங் நேச்சரை நம்ம இதில் பார்க்கலாம். நான் லிவிங் நேச்சர் ரிஜிடிட்டி ஃபவுண்ட், இதனுடைய மெயினு வந்து ஒரு கடினத்தன்மை, அந்த செல்லுக்கு ஒரு கடினத்தன்மை இருக்கிறதும். இது எதுக்கு வெளியில் இருக்கும் அப்படின்னா அவுட்டர் டு த பிளாஸ்மா மெம்பரைன், ஒரு மெயினாக வந்து பிளாஸ்மா மெம்பரைன் ஆஃப் ஃபங்கை அண்டு பாக்டீரியாவில் பார்க்கலாம். அண்ட் செல் வால் ஆஃப் ஆல்கேவில் மெயினாக வந்து என்னென்னலாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கேயில் வந்து செல்லுலோஸ் இருக்கலாம், கேலக்டைன் இருக்கும், மேனன் இருக்கும், மினரல்ஸ் லைக் கால்சியம், கார்பனேட் அப்படி அது இருக்கும் இல்லையா, கால்சியம் கார்பனேட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதே போல் அண்ட் அனதர் பிளான்ட்டு இட் கண்டைன் மெயினாக வந்து இதில் சம் அதர் பிளான்ட்ஸில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா செல்லுலோஸு, ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் அண்டு ப்ரோட்டீன். மெயினாக ஆல்கேவில் அப்படின்னா மேனின், கேலக்டைன், மினரல்ஸு, CaCO3 இதெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதே பிளான்ட்ஸ் அதர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக செல்லுலோஸு, ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் அண்டு ப்ரோட்டீன். இது வந்து ஒரு செல்வாலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன். அண்டு இது வந்து நான் லிவிங் நேச்சரு. இதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன, இட் கிவ்ஸ் ரிஜிடிட்டி டு த செல், ஒரு செல்லுக்கு கடினத்தன்மையை கொடுக்குது, ப்ரொடெக்டிங் லேயராக வந்து இருக்குது. இது எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அவுட்டர் டு, அதாவது இட் ஃபவுண்ட் அவுட்டர் டு த பிளாஸ்மா மெம்பரைன். பிளாஸ்மா மெம்பரைனுக்கும் வெளிப்பக்கத்தில் நம்ம இதை நல்லாவே பார்க்கலாம் இல்லையா. ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செல் வாலில் நம்ம கிளாஸிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்குன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று ப்ரைமரி லேயர், இன்னொன்று செகண்டரி லேயர், இன்னொன்று மிடில் லேயர் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம செல் வாலில் வந்து ப்ரைமரி லேயர் அப்படிங்கிறது யங் பிளான்ட் செல்லில் நம்ம நல்லா பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் க்ரோத். இது என்ன பண்ணும், க்ரோத்தை வந்து கொடுக்கும். அண்டு கிராஜுவலாக வந்து டைமென்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா மெச்சூர் கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ரஸ் ஆகும். அண்ட் செகண்டரி வால் வந்து என்ன ஆகும்னா இந்த இன்னர் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செகண்டரி வால் இன்னர் டைல் டுவர்ஸ் மெம்பரைன், எதுக்கு ப்ரைமரிக்கும் உள்ளே இருக்கிறது வந்து நம்ம செகண்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்தது மிடில் வந்து எங்கே அப்படின்னா இன்பிட்வீன் த ப்ரைமரி அண்டு செகண்டரியாக இருக்கிறத மிடில் லேயர் அப்படின்னு மிடில் லேமெல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மிடில் லேமெல்லா வந்து மெயினாக எதனால் ஆயிருக்கும்னா
கால்சியம் பெக்டேட் சரியா, மெயின்லி கால்சியம் பெக்டேட்னால ஆயிருக்கும். அதே போல் செல் வால் அண்டு மிடில் லேமெல்லா மேபி டிரான்ஸ்ஃபர்ஸ் பை பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஸோ இந்த செல்வால் அண்டு மிடில் லேமெல்லாவில் செல்வாலில் இருக்கக்கூடிய இந்த மிடில் லேமெல்லா இருக்குது இல்லையா, மிடில் லேமெல்லா மூலமாக தான் 2 இன்ட்ரசெல்லு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்ட்ரசெல்லு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 செல்லு, இது ஒரு செல்லு இது ஒரு செல்லு, ஸோ இது ஒரு செல்லு இது ஒரு செல் அப்படின்னா இந்த செல்லுக்கு இடையில உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை வந்து கடத்தக்கூடிய வேலையை டிரான்ஸ்மிட்டேட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு பாத்வேவை வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அதில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஸ் தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பிளாஸ்மா மெம்பரைன் மூலமாக ஒரு துளை மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், பிளாஸ்மோடெஸ்மேட்டாம்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபுட் மெட்டீரியல் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஓவர் கம்மாக இருக்குன்னா இந்த ஃபுட் மெட்டீரியலில் என்ன பண்ணுது அப்படின்னா அனதர் செல்லுக்கு வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாத்வே தான் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ரைட். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம செல்வாலுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வாலுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, இது வந்து எதுக்காக தான் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் ஷேப் டு த செல்லு. ஒரு செல்லுக்கு வந்து வடிவத்தை கொடுக்கறது வந்து செல்வால். இட் ப்ரொடெக்ட் த செல் ஃப்ரம் மெக்கானிக்கல் டேமேஜ் அண்டு இன்ஃபெக்ஷன். அதாவது இது எதிலிருந்து வந்து பாதுகாக்குது அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் டேமேஜ், ஏதாவது ஒரு ஃபோர்ஸோ சம் அதர் மெக்கானிக்கல் டேமேஜ்னாலேயோ இன்ஃபெக்ஷன் எதனால், ஏதாவது பிளான்ட்டு சம் அன்வான்டட் சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ள இங்கே செல்லுக்கு உள்ளார வர்றதுக்குலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை யார் செய்கிறாங்கன்னா செல்வால் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் செல் டு செல் இன்ட்ராக்ஷன். செல்லுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷனை வந்து தூண்டு வைக்கிறதுக்கு ஒரு உதவக்கூடிய வேலையை யார் செய்கிறாங்கன்னா செல்வால் செய்கிறாங்க. இட் ஆக்ட் ஆஸ் பேரியர் டு அன்டிசரபிள் மேக்ரோமாலிகூல்ஸ். இது பேரியர், இது எதை தாங்கிட்டு வருதுன்னா அன்டிசரபிள், அதாவது பேரியர் டு அன்டிசரபிள் மேக்ரோமாலிகூல்ஸ். ஸோ அன்டிசரபிள் மேக்ரோமாலிகூல்ஸை வந்து இது என்ன பண்ணுதுன்னா பேரியர் கொண்டு வருது. இட் ஆக்ட் அங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாத ஒரு அமைப்பு, ஒரு மேக்ரோமாலிகூல்ஸு நமக்கு வந்து உள்ளே கொண்டு வராமல் இதை தடுக்கக்கூடிய வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க. ரைட். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து செல் இன்டர்னல் ஆர்கனல்ஸில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது இட் இஸ் எ குரூப் ஆஃப் மெம்பரைனபிள் ஆர்கனல்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த மெம்பரைனபிள் ஆர்கனல்ஸ் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது, ஒன் ஆஃப் த மெம்பரைனபிள் ஆர்கனல்ஸு. அண்டு இது வந்து எப்படி இருக்குன்னா ஹேவிங் எ கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து என்ன ஆகும், யாருன்னா மெயினாக வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை காம்ப்ளெக்ஸ், லைசோசோமு, வேக்யூல்ஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அதனால் இது வந்து கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகும். இது ஒரு மெம்பரைன் ஆர்கனல்ஸ் தான். ரைட். இந்த மெம்பரைன் ஆர்கனல்ஸு நம்ம வந்து 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது மெயினாக வந்து நெட்வொர்க் ஆஃப் டைனி டியூபுலராக இருப்பாங்க. நெட்வொர்க் பாருங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு நெட்வொர்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நெட்வொர்க்கில் பாருங்கள் ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குது. இந்த நெட்வொர்க்கில் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா டைனி டியூபர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ரைட்டு. ஸ்கேட்டர்டாக இருக்கும். டியூபர் வந்து அங்கங்கே வந்து எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு ஸ்கேட்டர்டாக இருக்குது. எங்கே இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இன் சைட்டோபிளாசம். அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து டிவைடட் இன்டு இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் இன்ட்டு 2 கம்பார்ட்மெண்ட், 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஒன்று லூமினல் அண்டு எக்ஸ்டர்னல் லூமினல் அப்படிங்கிறத 2 வகையாக நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2 டைப்ஸில் வந்து மெயினாக வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்
classified into two types. என்னென்னா ரஃப் அண்டு ஸ்மூத்து. ஸோ ரஃப்புக்கும் ஸ்மூத்துக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட்டுன்னா, ஸோ ஸ்மூத்தில் வந்து ரைபோசோம்ஸ் ஆப்சண்ட்டு, ரஃப்பில் ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசண்ட். இப்போ ரைபோசோம் ப்ரெசண்ட் ஆஃப் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்பா.